பண்றியா இல்ல எனக்குள்ள வளர்ற குழந்தைய லவ் பண்றியா? குழந்தை இப்பதானே வந்தது. குழந்தை வந்ததும் நீ என்ன கண்டுக்கவே மாட்ட. அப்ப பாக்கலாம். ஒரு கேப்புக்கு அப்புறம் நம்ம அடுத்த புள்ளைய ரெடி பண்ணுவோமா? அண்ணே என்னப்பா கிளம்பிட்டா இருந்தாலும் அண்ணனுக்கு போன் பண்ணு சரியா? கடைசி தடவை எல்லாம் பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். போயிடும் டைமுக்கு. சரவணா போண்டா. தமிழ் ஒரே சரவணா. நீங்களும் வாங்க. சரவணா பேசுறதுக்குள்ள மண்டையாடிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காத. சரவணா இதெல்லாம் என்னால மறக்க முடியலடா. என் தங்கச்சி அளவு தானே நீ கூட கூட்டு போற. என்ன உன்னால எந்த ஜென்மத்திலும் பேசி சொன்னது. இன்னொரு போன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்க. அது கண்டிப்பா என் தங்கச்சி இந்தியா பக்கமே நீ திரும்பி வந்துடாத. பாரு நான் சரவணன் மீனாட்சி வர சொல்லு தமிழ் கதை. என் வீட்டு கதை உனக்கா? நீங்க பேசுறத கேட்க கேட்க மீனாட்சி அதை விரும்புதுன்றதுக்காக அதை நான் ஏத்துக்கிட்டு பாத்துக்க. நான் சொன்ன எதிரில் வெளிக்க வந்துடும். புரியுதா? புரியுது. 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறானா? சொன்னாரு. அப்படி ஒரு ஃபீலிங் சொல்லிடுவோமே. இப்பவே கேபின் பார்க்கலாம். அண்ணன் சௌந்தர்யா சுதா பஸ்ஸே புக் பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் இல்லாம நான் இல்ல. ஏன் சொல்லக்கூடாதா? ஐ லவ் யூ மீனாட்சி. டாட் இப்பவாச்சும் சொல்லுங்க, என்ன எதுக்கு என் கூட்டு வந்திருக்கீங்க? சொல்லிட்டு ஏர்போர்ட் கூட்டும் சொல்லி ஒரு பயங்கரமா அடம் பிடிப்பேன். இப்ப ஏர்போர்ட்ல தான் இருக்கும். ஓட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டா பேச்ச மாத்தாதீங்க. ஒரு காரணம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன நீயே தெரிஞ்சு வராங்க, அவங்களை ரிசீவ் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். டாட் ப்ராமிஸ். அப்ப வரவங்க யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். டாட் அது என்ன ஃப்ரெண்டோட தான் கரெக்டா? சேச்சே அப்படிலாம் இல்ல. நான் கிளியராவே சொல்றேன். என் ஃப்ரெண்ட் சரவணன், அவர் ஒய்ஃப் மீனா. இல்ல சொல்லு. இத்தனை வருஷமா சரவணன் மீனாட்சி அப்படி இல்லைங்க, கம்பல்ஷன் இல்ல. அந்த 2 பேர் தான் இந்த சரவணனும் மீனா. அவன் ஊத்திய காய்ட்டான்டா மாப்பிள்ள. எனக்கு வேண்டாம். ஒரு வார்த்தை மீனாட்சி அவகிட்ட பேசணுமே. சரி இப்ப என்ன செய்ய போற? உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். எனக்கு உதவியான்னு கேட்டேன். இன்னைக்கு என்னடா பெரிய பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க? டேய் மாப்பிள்ள நான் சொல்றேன்ல. இப்பவும் சொல்றேன். இப்ப சொல்றேன் மீனாட்சி, எனக்கு இந்த கல்யாணம் என்னை விட பெரிய முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல எந்த கோவமும் எந்த வருத்தமும் எனக்கு இல்ல. நாங்க காதல் என்ன தெரிஞ்சதோ அப்பவே அவங்க 2 பேரும் சேரதான் நியாயம் மனசுக்கப்பட்டது. எனக்கு இப்பவே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அவங்கதான் இப்ப வராங்களா? லேண்ட் ஆஃப் ராமாயணா மகாபாரதா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ் சார், இது உங்களுக்கே அநியாயமா தெரியல. முடியல நரைச்சு போய் 2 பேரும் தள்ளாடிட்டு வருவீங்க, உங்க 2 பேரும் கைத்தாங்க. சார் இது பிரியா, என்னோட பொண்ணு. ஏங்க பாக்க நீ தாத்தானே கூப்பிடு மாட்ட. வாழ்க்கையில உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னா நிறைய விஷயக்காகவும் எங்களை உங்க வீட்டுல அடைக்கலம் தர போறோம். யார சொல்ற? உங்க அருணாச்சலம், உனக்கு ஒரு விஷயம் தீன் கூப்பிடுவோம், சரவணனும் கூப்பிடுவோம். அதி கலந்த ஒரு ஃபாரின் கொலாபரேஷனா. பாத்து பாத்து தாத்தா அருணாச்சலா எப்படி வளர்த்திருக்கோன்னு. தமிழ் பண்பு அருணாச்சலம் போலீஸ் ஆபீசர். ஓ, எங்க அப்பா உங்களை பத்தி சொன்னதே கிடையாது. அதான் இருக்கு. தேங்க்யூ. நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. பாட்டி லெட்ஸ்.
ஓகே சார். அடடடடா, என்னம்மா ஒரு சிச்சா. நம்ம ஊரை பார்த்து எத்தனை வருஷம், பெருசா மாற்றங்கள் தெரியல. இதை வச்சு எப்படி சொல்றீங்க? சரவணன், எப்படி இருக்கு எங்க நாடு? குட். எங்க அம்மாவோட நாடு இதுதான். தாத்தா அம்மாடி பிரியா, நீ வெரி குட். ஏமா இந்த ஏ மனோ தாத்தா, சித்ரா பாட்டி, நம்ம அனந்த் தாத்தா. அது என்னமோ ஷோவு அதனார. ஆமா, அது கொஞ்ச நாள் பேசாம இருக்கீங்களா? சும்மா அப்ப இந்த அது இதுனா எது? அப்புறம் இன்னும் ரேடியோவே கட்டிட்டு அழுவுறான். மீனா கூட இது ஒரு பிரச்சனைங்க. நம்ம தமிழ் கொஞ்சம் சரியா புரியாது. உங்க அம்மா என்ன உனக்கு ரொம்ப இஷ்டமோ? யாரை கூட்டி இந்தியா வந்துட்டீங்க? ஏன் சரவணன் மீனாட்சி கூட்ட வேண்டியதானே? என்ன கேளுப்பா. என்ன சரவணா, என்ன சொன்னாங்க? இந்தியால எத்தனை நாள் இருக்குது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க? என்ன பிளான்? இப்ப கனடா மாப்பிள்ள பொண்ணு பார்க்க தான் இங்க வந்திருக்காரா? பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சரவணன் உறுதியா. இன்ட்ரெஸ்டிங். தடியிலயோ ஆத்தங்கரையிலயோ இவன் உட்காரத்துக்கு முன்னாடி. ஏன் சரவணா, உனக்கு உங்க அம்மா மீனாட்சி போல? ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்க அம்மா அவங்க அம்மா அழகுதான். ஆனா குவல் அவங்க மட்டும்தான் சார். ஏத்த மீனாட்சியை தேடிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் காமிக்கிற இந்த கீபோர்டு ஒரு பெஸ்ட்டு கீபோர்டுங்க. கேமிங் பர்பஸுக்காக செமையாக யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஒவ்வொரு கீஸும் ஒரு ஸ்மூத், ஹெவி ஸ்மூத், சூப்பராக இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்குறாங்க. இதை இப்போ தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்டிவிட்டி வந்துட்டு எவ்வளோ 2.4 GHz ஒயர்லெஸ் இருக்குது. கீபோர்ட் டைப் வந்துட்டு ஒயர்லெஸ் அண்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி இன்பில்டாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு டேட்டா சி டைப்பே கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்துட்டு ரெயின்போ எல்இடி இல்லுமினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சுவிட்ச் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி கேபிள் லென்த் வந்துட்டு 50 சென்டிமீட்டர். அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த கேபிளை வச்சு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நார்மல் நம்மளோட மொபைலோட சி டைப் சார்ஜர்ஸ் கூட போட்டுக்கலாம். அவுட்புட் சேம் அதே தான். உங்களுக்கு வந்து ப்ளே டைம் பார்த்திங்கன்னா 24 hours வந்து கேம் விளாண்டிங்களா. கேமிங்காக நல்ல பெஸ்ட்டு ஒரு கீபோர்டுன்னு தான் இது. என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் நியூமரிக் கீபேட் இல்லை. அந்த நியூமரிக் கீபேட் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் டைம் வந்து 2 hours. இது வரைக்கும் நான் சார்ஜ் போடல, வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தான் வாங்கினேன். இது தான் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணேன். அதில் ஃபங்க்ஷன்ஸ் கீலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் +1 அழுத்துனா சும்மா மியூசிக்கு, F2 அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வரும். கட் காப்பி பேஸ்ட்லாம் நம்ம கண்ட்ரோல் இதே பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கலரிங் எப்படி இருக்குதுன்னு. இதுலேயே மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்மூத்னஸ், கீ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஒரு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு வந்துட்டு அமேசானில் 909 ரூபா தான் இதோட ப்ரைஸு. என்ன இதுன்னா பார்த்தீங்கன்னா இதில் நியூமரிக் கீபேட் மட்டும் இது இல்லை, மீது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஒர்க் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது. பட்டன்ஸ்லாம் நல்லா ஸ்மூத்தியாக பஞ்சபிலிட்டியாக இருக்குது. கலரிங்கும் பார்த்திங்கன்னா ரெயின்போ கலர் சும்மா அப்படியே அட்டகாசமாக இருக்குது. அப்படியே எல்இடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்இடிலாம் அருமையாக அந்த லேப்டாப் இந்த கீபோர்டு இருக்குது. லேப்டாப் கீபோர்டுக்காகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்க்கு பெஸ்ட்டுங்க இந்த கீபோர்டு. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கலர்ஸும் பார்த்திங்கன்னா சும்மா நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்இடி அப்படியே டிஸ்கோ லைட் மாதிரி நல்லா ஒரு இது தருது. ஸோ இதை நம்பி வாங்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. இதோட இது பார்த்திங்கன்னா இதுதான் இதோட நேமு ANTS ஸ்போர்ட்ஸ் மல்டி கலர் பேக் லைட்டிங்கு. இவ்வளோ ரீசார்ஜபிள் பேட்ரி, ஒயர்லெஸ் 2.4 டைப் சி அடாப்டர் இன்க்ளூடடே தந்துடுறாங்க நம்மளுக்கு. இதை வச்சு நீங்கள் பென்ட்ரைவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஃபங்க்ஷன் பாருங்கள், கட் காப்பி பேஸ்ட், மியூசிக்லாம் ஷார்ட்கட் கீஸ், ஏகப்பட்ட ஷார்ட் கீஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் கீ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் 1000 பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு நல்லாயிருக்கும். தாராளமாக வாங்கலாம் இந்த கீபோர்டை. கேமிங்க்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொன்று என்னென்னா ட்ராபேக் தான், நியூமரிக் கீபேட் மட்டும் தான் இல்லை, அது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இந்த கீபோர்டு வந்துட்டு 1 hour ஒரு நிமிஷம் ஒர்க் பண்ணலைன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம் டார்மெண்ட் மோடுக்கு போய்டும். அதாவது நான் ஸ்லீப் மோடுக்கு போய்டும், மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு பேட்ரி சேவரு.